الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் நபிமார்களுடைய வரலாறு என்ற தலைப்பில் தொடர் நிகழ்ச்சியிலே நாம் பங்கெடுத்து வருகிறோம். இதிலே நபிமார்களுடைய வரலாறை அறிவதற்கு முன்னால் நபிமார்கள் பற்றிய சில முக்கியமான அடிப்படை விஷயங்களை நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் நபிமார்களாக அனுப்பப்பட்டவர்கள் அனைவருமே ஆண்களாகத்தான் இருந்தார்கள். இறைவனுடைய தூதர்களாக ஒரு பெண்ணும் கூட நபியாக அனுப்பப்படவே இல்லை. இது திருமறை குர்ஆனிலே 12வது அத்தியாயம் 109வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வமா அர்சல்னா மின் கப்லிக இல்லா ரிஜாலன், உமக்கு முன்னர் ஆண்களையே நாம் தூதராக அனுப்பியிருக்கிறோம், நூஹி இலைஹிம், அவர்களுக்கு நமது தூதுச்செய்தியை நாம் அறிவித்தோம் என்று திருமறை குர்ஆனுடைய 12வது அத்தியாயத்தில் 109வது வசனம் சொல்கிறது. இதே கருத்தை 16வது அத்தியாயத்தில் 43வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வமா அர்சல்னா மின் கப்லிக இல்லா ரிஜாலன், ஆண்களைத்தான் தூதராக நாம் அனுப்பியிருக்கிறோம், உமக்கு முன்னால் அனுப்பிய எல்லா தூதர்களும் ஆண்களாகத்தான் இருந்தார்கள். நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி அனுப்பிய தூதர்கள் அல்லாஹ் சொல்றான், பின்னாடி தூதர் கிடையாது. அப்ப எல்லாருமே ஆண்கள் ஆயிடுது. இது 16வது அத்தியாயத்தில் 43ல நீங்க பார்க்கலாம். 21வது அத்தியாயத்தில் 7வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வமா அர்சல்னா கப்லக இல்லா ரிஜாலன் நூஹி இலைஹிம், உமக்கு முன்னர் ஆண்களையே தூதர்களாக அனுப்பி நமது தூது செய்தியை அறிவித்தோம் என்று இந்த 3 வசனங்கள்ல, அதாவது 12:109, 16:43, 21:7 ஆகிய 3 வசனங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை தூதர்களாக ஆண்கள் மட்டும்தான் அனுப்பப்பட்டார்கள் என்று சொல்கிறான். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். பெண்களையே இறை தூதராக இறைவன் தேர்ந்தெடுக்கவில்லை. பெண்கள் மட்டமானவங்களா? அவங்க இறைவனுடைய நெருக்கத்தை பெற முடியாதா? இறைவனுடைய அண்மையை நெருக்கத்தை பெறுவதற்கு, இறைவனிடமிருந்து செய்திகளை பெறுவதற்கு பெண்களுக்கு இயற்கையில தகுதி கிடையாதா? எதனால அல்லாஹ் ஆண்களை மட்டுமே தூதர்களாக தேர்வு செய்யணும் என்ற ஒரு சந்தேகம் முஸ்லிம்கள்ல சில பேருக்கு இருக்கிறது, முஸ்லிம் அல்லாத மக்களுக்கும் கூட இருக்கிறது. ஏன்னா முஸ்லிம்கள்ல இல்ல ஆண்கள் தான் தூதர்ங்கிறாங்க, பெண்களை 2 தூதர் அனுப்ப வேண்டியதான, அவங்களும் இறைவனுடைய அந்த தூது பணியை நிறைவேற்றலாமே என்று நினைக்கிறார்கள். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டியது, இஸ்லாமிய அடிப்படையில ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இறைவனுடைய நெருக்கத்தை பெறுவதில் யாரும் ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவர்கள் கிடையாது. இது இஸ்லாமிய கோட்பாடு. ஒரு ஆண் தொழுகிறாரு, ஒரு பெண்ணும் தொழுகிறாங்க. ஆம்பளை தொழுதா அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமாயிருவாங்க, பொம்பளைங்க தொழுகிறதுனால கொஞ்சம் குறைவா தான் நெருக்கமாக முடியும், அப்படி இந்த மார்க்கம் சொல்லுதான்னு கேட்டா அப்படி சொல்லவே இல்லை. அப்ப ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி, அவரவர் செய்கிற நன்மைக்கு உரிய கூலியை அல்லாஹ் முழுமையாக தருவான் என்று சொல்கிற ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க. முதல்ல பெண்கள் மட்டும் என்பதற்காக இது நிப்பாட்டல, அது விளங்கிக்கணும். ஃபர்ஸ்ட் பெண்கள் தான் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைய முடியாது அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் பெண்கள் நபியை தவிர்த்தானான்னு கேட்டா அந்த காரணம் தவறு என்பதை ஃபர்ஸ்ட் விளங்கிக்கணும். அது அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா 3வது அத்தியாயத்துல 195வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஸ்தஜாப லஹும் ரப்புஹும் அன்னி லா உஸிபு அமல ஆமிலின் மின்கும் மின் ஸக்கரி வ உன்ஸா, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் எவருடைய நல்லறத்தையும் நான் பாழாக்க மாட்டேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஆம்பளையா இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் சரி அவங்க செஞ்ச நல்லறத்திற்கான பரிசு என்னிடத்திலே உண்டு. அல்லாஹ் ஆணு பெண்ணு பாரபட்சம் கிடையாது. இதை விளங்கிக்கணும். 3:125ல அதே மாதிரி 4வது அத்தியாயத்தில் 124வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், உமையாமல் மினஸ்ஸாலிஹாத்தி மின் ஸக்கரின் வ உன்ஸா,
ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நல்லறங்கள் யார் செய்கிறாரோ அவருடைய கூலியை நாம் முழுமையாக வழங்குவோம். அவங்களுக்கு எந்த விதமான நக்கீரா ஒரு கடுகு அணு அளவு கூட அவர்கள் அநீதி வைக்கப்பட மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் 4:124 சொல்லி காட்டுகிறான். 16வது அத்தியாயம் 97வது வசனத்தில் சொல்கிறான், மன் அமில சாலிகன் மின் ஸக்கரின் அவ் உன்ஸா வஹுவ மூமினுன், நம்பிக்கை கொண்ட நிலையில் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி யார் நல்லறங்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்திலேயும் மறுமையிலேயும் நல்வாழ்வு வாழச் செய்வோம் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 16வது அத்தியாயத்தில் 97வது வசனத்தில் சொல்கிறான். 33வது அத்தியாயம் 35வது வசனத்தில் ஜெனரலாக ஒவ்வொரு தன்மையும் சுட்டிக்காட்டி, இன்னல் முஸ்லிமீன உல் முஸ்லிமாத்தி, முஸ்லிமான ஆண்களும் முஸ்லிமான பெண்களும், ஒரு முஃமினீன உல் முஃமினாத்தி, நம்பிக்கை கொண்ட ஆண்களும் நம்பிக்கை கொண்ட பெண்களும், ஒரு காணித்தீன ஒரு காணித்தாத்தி, இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற ஆண்களும் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற பெண்களும், ஒரு சாதித்தீன ஒரு சாதிக்காத்தி, உண்மை பேசுகிற ஆண்களும் உண்மை பேசுகிற பெண்களும், இப்படியே ஒவ்வொரு தன்மையா சொல்லி எல்லாருக்கும் நான் சமமான கூலியை தருவேன், இந்த ஆணு பெண்ணு என்ற பாரபட்சம் கிடையாது என்று 33வது அத்தியாயத்தில் 35வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் தான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைய முடியும், பெண்களாக இருந்தா அவங்களுக்கு முடியாது என்பது இஸ்லாத்தில் இல்லை. அவங்களும் இறைவனுடைய நெருக்கத்தை அடைய முடியும். அதே மாதிரி இறைவனுடைய செய்திகளை பெறுகிற விஷயத்தை எடுத்துக்கொண்டீர்களேயானால் பெண்களுக்கு அல்லாஹ் பல சந்தர்ப்பங்களில் தன்னுடைய செய்தி அறிவிச்சிருக்கிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெண்ணு தான், அவங்க இறை தூதர் கிடையாது. அவங்களை இறைவன் தன்னுடைய தூது செய்தியை அனுப்பி பிரச்சாரம் செய்யுமாறு அனுப்பல. ஆனால் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை இதே ஜிப்ரீல் அனுப்பி என்ன செஞ்சிருக்கிறான், பேசி இருக்கிறான். ஒரு தந்தை இல்லாமல் நீ ஒரு கணவன் இல்லாத ஒரு குழந்தையை பெறப்போகிறாய், அந்த குழந்தை இந்த மாதிரிலாம் இருக்கும் என்று சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட பேசின செய்தியை திருமறை குர்ஆன்ல நீங்க மரியம்ங்கிற 19வது அத்தியாயத்தில் விரிவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். வேற பல இடங்கள்ல நீங்க இதை பார்க்கலாம். அதே மாதிரி மூசா நபியுடைய தாயார் அவங்களும் ஒரு பெண்ணு தான். அவங்கள்ட்ட அல்லாஹ் பேசியிருக்கிறான். என்ன பேசியிருக்கிறான், மூசா நபி பிறந்த உடனே ஆண் குழந்தைகள் கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க புறவுடைய கூட்டத்தார்கள். அப்ப இந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்காக வேண்டி நான் அல்லாஹ் என்ன சொல்றான்னா, வௌஹைனா இலா உம்மி மூசா, மூசாவுடைய அம்மாவுக்கு நாம் அறிவித்தோம். என்ன அறிவித்தோம், ஒரு பெட்டியை தயார் பண்ணி அந்த பெட்டிக்குள்ள இந்த பிள்ளைய போட்டு நீ ஆத்துல தள்ளி விட்டுரு, நான் திருப்பி ஒரு இடத்துல சேர்க்கிறேன் என்று மூசாவுடைய தாயாருக்கு நமது செய்தி அறிவித்தோம் என்று அல்லாஹ் திருமறையோடு சொல்லி காட்டுகிறான். அப்ப மூசாவுடைய தாயாருங்கிற பொம்பளை தானே, பெண்கள்கிட்ட இறைவன் பேச மாட்டான்னு சொல்லியோ பெண்கள்கிட்ட செய்திகளை சொல்ல மாட்டான்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. இறை தூதருங்கிற பணியை ஏன் கொடுக்கலன்னா அதுக்கு வேற காரணம் இருக்கிறது. இறை தூதருங்கிற பணியை பெண்கள்கிட்ட கொடுக்காம இருந்த காரணம், பெண்கள் இறைவனை நெருங்க முடியாது அப்படிங்கிறது காரணம் இல்லை. வேற என்ன காரணம் கேட்டா, இறை தூதருங்கிற பணி இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டமான பணி. ஆம்பளைங்களுக்கே அதை முழுசா நிறைவேற்றுறது ரொம்ப கஷ்டம். என்ன கஷ்டம், இறை தூதர்னு சொல்லக்கூடியவர் ஒட்டுமொத்த சமுதாயத்தை எதிர்ப்பார். அவர் மட்டும்தான் தனிச்சு நிற்பார். எந்த இறை தூதர் அனுப்பப்பட்டாலும் சரி டோட்டல் சமுதாயம் அவருக்கு எதிராக திரும்பிடும். ஏன் திரும்புதுன்னு கேட்டா, அந்த சமுதாயத்தில் உள்ள எல்லா தீமைகளும் அவர் கண்டிப்பார். கட்டி எதிர்ப்பாரு, கட்டி வாங்குறவன்லாம் ஒன்னா சேர்ந்துக்குருவான், கொலை செய்யக்கூடாது பார் அவன்லாம் ஒன்னா சேர்ந்துக்குருவான், விபச்சாரம் பண்ணக்கூடாது பார் அவன்லாம் ஒண்ணு சேர்ந்துக்குருவான், சுரண்டக்கூடாது பார் அவன்லாம் ஒன்னா சேர்ந்துக்குருவான், பலதெய்வ வணக்கம் கூடாது பார் அவன்லாம் ஒன்னா சேர்ந்துக்குருவான், மூட நம்பிக்கை கூடாது பார் அவன்லாம் ஒன்னா சேர்ந்துக்குருவான். அப்ப இறை தூதர்னு சொல்றவர் எந்த ஒன்னையும் மூடி மறைச்சு ஒளிச்சு மறைக்கலாம் சொல்ல இயலாது. அல்லாஹ்விடம் இருந்து வர்ற செய்தி அப்படி முழுசாத்திக்கு போடக்கூடிய நேரத்தில் ஒட்டுமொத்த சமுதாயம் அவருக்கு எதிராக திரும்பிவிடும். ஒட்டுமொத்த சமுதாயத்தை தனிச்சுத்தான் அவர் எதிர்கொள்ளணும். பெரும்பாலும் இறை தூதர்கள் வேலை என்னன்னு கேட்டா சப்போர்ட்லாம் இருக்காது. அப்ப தனியாக நின்று அதை சாதிப்பது என்பது ரொம்ப கஷ்டமான காரியம். தனியா நின்று மட்டுமா, அது மட்டும் இல்ல, இறை தூதர்னு சொல்லிவிட்டார்களே ஆனால் அடிக்குவான், இழுத்து போட்டு வளர்ப்பான், சட்டை கிழிப்பான், அப்ப ஊரை விட்டு விரட்டுவான், தனிமையை ஒதுக்கி வச்சிருவான். இந்த மாதிரியான துன்பங்களை எல்லாம் ஒரு ஆண்களுக்கு அல்லாவா ஒரு கிஃப்டா கொடுத்தாலே தவிர தாங்க முடியாது. அவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுப்பாங்க. இதுவே ஒரு பொம்பளையா இருந்தாங்கன்னு வைங்க, அவங்களுடைய தூது பணியை காலி பண்ற மாதிரி தெருவு நிர்வாகம் போட்டு வரட்டினா என்ன ஆகுறது? பெண்களா இருந்தாங்கன்னு சொன்னா கற்பழிக்கவும் இறங்குவான். இறை தூதர்கள் வரக்கூடியவர்கள் அவங்களை எந்த வகையில எல்லாம் முடக்க முடியுமோ அந்த வகையில முடக்குவான். பெண்களை முடக்கிறதுக்கு எந்த மாதிரி வழியை கையாளுவான், இப்படியான வழிகளை கையாளுவாங்க. அவங்களை ஒரு போகப் பொருள் மாதிரி ஆக்கி பல பேர் விரட்ட ஆரம்பிப்பான்.
அப்ப அந்த இறை தூதருங்கிற பணி அவங்களுக்கு செய்ய முடியாம பலவிதமான பிரச்சனைகள் ஏற்பட்டு போயிடும். அப்ப இறை தூதர் என்ற பணி ரொம்ப கஷ்டமான பணி. அதை சாதாரணமான ஆண்களுக்கு நிறைவேற்ற முடியாது. இப்படிப்பட்ட காரணத்தினாலதான் இறைவனுடைய தூதர்கள் அனுப்பப்பட்டவங்க ஆண்களாக இருந்திருக்கிறாங்க. ஆண்கள் தான் உயர்ந்தவர்கள் அல்ல பெண்கள் பிறப்பிலே மட்டமானவர்கள் என்று அந்த